விஜய் அவர்களோட ரைடு பண்ணதே நீங்க தான், அவரை ரைடு பண்ணிட்டு அடுத்து நீங்க அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டீங்க, இப்படிலாம் வந்து பேசப்படுது. அது உண்மையா என்ன நடந்தது? நீங்க தான் ரைடு பண்ணீங்களா விஜய் அவர்களை? எப்படி விஜயோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது? இது நிறைய பேர் நேத்துல இருந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு தவறான வீடியோவை போட்டு அது நான் தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அது என்னோட கொலீக் அவரு, அது நீங்க இல்ல. அது நான் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2016 இருந்து 2019 வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் இந்த சர்ச் 2020 நடந்தது. ஸோ எப்படி வாய்ப்பே இல்லைல்ல, அறிமுகம் அப்ப நடக்கல, அதுக்கு முன்னாடி. இன்ஃபேக்ட் 14 வருஷமா எனக்கு தெரியும் அவரை. அப்படியா? ஆமா. என்னன்னா அங்க நாங்க ட்ரைனிங்ல, எங்களுக்கு ஐஆர்எஸ் ட்ரைனிங் வந்து NIDTல நாக்பூர்ல எங்க அகாடமி இருக்கு. எங்களுக்கு 16 months ட்ரைனிங் பீரியட். அப்ப இடையில ஒரு 2 months ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு அனுப்புவாங்க. அப்போ வந்து 2011ஆம் ஆண்டு நான் சென்னையில் வந்து இங்கே நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு 7-8 பேர் நாங்கள் சென்னை வந்தோம். அப்போ வந்து அதோட பர்பஸ் என்னன்னா, ஆஃபீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் யாராக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள மீட் பண்ணுற சந்தர்ப்பம் இருக்கும். அப்படிதான் நான் முதல்ல வந்து விஜய் சாரை பார்த்தேன். நான் மட்டும் போல ஒரு 7 பேர் போயிருந்தோம். எப்படி இந்த சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸை மீட் பண்ற அந்த அடிப்படையிலையா? அந்த அடிப்படையில தான் நாங்கள் ஒரு 7 பேர் போயிருந்தோம். ஓகே. நான் போறப்பெல்லாம் பெரிய நான் ஒரு ஃபேன் பாயா போல. ஆனா போயிட்டு வரப்ப நான் உண்மையாலுமே விஜய்ங்கிற தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தோம் வந்து. ஆனா ஒரு நடிகருக்கு நீங்க ஃபேன் கிடையாது, அவர் தனிப்பட்ட மனிதரா நீங்க ஃபேன் ஆயிட்டீங்க. அப்ப நான் சொல்றேன், அந்த டைம்ல கேட்கிறேன். அந்த பீரியட்ல வந்து நான் ஒரு ஓப்பன் மைண்டடா தான் போனேன். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை பார்க்க போறோம், சரி அவர்கிட்ட நம்ம எப்படி அவர் எப்படி அவர் ஃபீல்ட்ல எப்படி வந்து எவ்வளவு கஷ்டங்கள் எதிர்கொண்டாரு, எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்தாரு, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்டடா தான் வந்தேன். பட் போயிட்டு உண்மையாலே இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப சிம்பிளா இருந்தாரு, ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு. அவ்வளவு பெரிய ஸ்டாருங்கிற துளி கூட ஈகோவும் இல்லை. நாங்க ஒரு 7 பேர் போயிருந்தோம். எல்லாத்தோடய ரொம்ப இயல்பா பேசினாரு.